எதுக்கு? நேற்று நைட்டு நான் வெளியில் போய் சாரி, இனிமேல் நான் குடிக்க மாட்டேம்மா. ஓகே, குடிக்கவே மாட்டேன். இப்பதான் உனக்கு அவ்வளவு பெரிய ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஏன் கோபி, இப்ப போய் நீ இதை பண்ணலாமா? நீங்க சொல்றது கரெக்ட். இனிமே நான் குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். போனவ போயிட்டா. அவளை பத்தி யோசிச்சு கூட இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்த கூடாது இல்லப்பா. கரெக்ட் அம்மா, கரெக்ட். இனிமே குடிக்க மாட்டேம்மா. ராதிகாவை பார்க்க போனேம்மா. அவளை பார்த்து அன்பா பேசலான்னு பார்த்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா பேசினா. எனக்கு வலி தாங்கல. அதான் குடிச்சிட்டேன், அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டேன். உன் கவலை எனக்கு புரியுதுடா. ஆனா உன்னால முடிஞ்சதெல்லாம் நீ அவளுக்காக பண்ணதானே செஞ்ச. எங்களுக்கு விருப்பம் இருக்காதுன்னு தெரிஞ்சும் அவளை நீ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. நாங்களும் உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக தான் செஞ்சோம். ஆனா அவ வந்த நாள்ல இருந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே தானே இருந்துச்சு. அப்பவும் நாங்க பொறுமையா தான் இருந்தோம். கடைசியில என்ன நினைச்சாலும் தெரியல, உன்னையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு போக போறதா தான் சொன்னான். அப்பவும் எல்லாருக்கும் அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. பொறுத்துக்கிட்டோம். மனச கல்லாக்கிக்கிட்டு பொண்ணை அவ கூட அனுப்பி வைக்க தயாராதான் இருந்தோம். அவதான் கடைசியில என்னமோ மாதிரி வேற முடிவு எடுத்துட்டா. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்டா? அவ முடிவு எடுத்துக்கலாமா? ஆனா நான் எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? ஒரே நாள்ல எப்படி எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு தூக்கி போட முடியும்? ஆனா அவ முடிச்சிட்டாளேடா. அவ ஏதோ அவசரப்பட்டு குழப்பத்துல இந்த முதல்ல ஏதோ பண்றாமா. ஆனா ராதிகா, மயு அவங்க இல்லாம ஒரு வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கவே முடியலம்மா. நான் அவ கூட வாழணும்னு தான் ஆசைப்படுறேம்மா. ஒரு கை தட்டினா எப்படிப்பா ஓசை வரும்? அவளும் நினைக்கணும்ல.